பிக் பேங் பெருவெடிப்பில் பிறந்த இந்த உலகம் எப்பொழுதும் ஒரு பக்கம் வெளிச்சமாகவும் இன்னொரு பக்கம் இருட்டுமாக இருக்கும். இது ஹாஃப் லைட் ஸ்டோரிஸ். நான் மயில்வேல் ராஜா. திராவிட மாமன்னனும் திராவிடத்துடன் தமிழ் தேசியம் கலந்த ஜனநாயகனும். மாமன்னன் திரைத்துறையிலும் அரசியலிலும் வாரிசு கோட்டாவில் வந்தவர். ஜனநாயகனுக்கு திரையில் மட்டுமே வாரிசு கோட்டா, அரசியலில் சொந்தக்கால். தமிழக அரசியலுக்கு இருவருமே வெள்ளித்திரை கதாநாயக வரவுகள். இருவருக்குமே கிசுகிசுகள் உண்டு. ஆனால் நாம் அதை பார்க்க போவதில்லை. இவர்களது இருவர் அரசியலையும் தேர்ட் டைமென்ஷனில் பார்க்க போகிறோம். மாமன்னன் அரசியலுக்கு முதலில் வந்ததால் அவர் சீனியர், ஜனநாயகன் ஜூனியர். மாமன்னன் தன்னை ஒரு ஏத்திஸ்ட் என்று போட்டுக்கொள்பவர், அதாவது கடவுள் மறுப்பாளர் என்று கூறிக்கொள்பவர். சில சமயம் தன்னை கிறிஸ்டின் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுவதாக சொல்லுவார். நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். சனாதனத்தை எதிர்க்கிறேன் என்ற பெயரில் இந்து மதத்தை விமர்சிப்பார். ஜனநாயகன் கிறிஸ்தவ மதம் என்றாலும் அவர் பொதுவாகவே அனைத்து மதத்தையும் ஏற்றுக்கொள்வது போலதான் பேசுவார். எந்த மதத்தையும் விமர்சிப்பதில்லை. மாமன்னன் தான் இறுதியாக நடித்த படத்தில் மக்கள் மனதில் மெல்ல மறைந்து கொண்டிருந்த சாதியை நெய் ஊற்றி கொழுந்துவிட்டு எரிய விட்டிருப்பார். மாமன்னன் படத்தில் நடிக்கும்போது அவர் அமைச்சர் பதவியிலும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனநாயகன் எந்த ஒரு சாதியோ மதமோ புண்படும்படி அவர் எந்த திரைப்படமும் இதுவரை நடித்ததில்லை. மாமன்னன் ஆங்கிலேயர் போல் டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை பின்பற்றுவார் போல தெரிகிறது. ஜனநாயகன் யுனைடெட் அண்ட் ரூல் பாலிசியை கையில் எடுப்பது போல் தெரிகிறது. ஏற்கனவே துணை முதலமைச்சர் ஆகிவிட்ட மாமன்னன் தனது தாத்தா தந்தை போட்ட அரசியல் ரோட்டில் 2026 தேர்தலை சந்திக்கிறார். ஜனநாயகன் தனக்குத்தானே ரோடை போட்டுக்கொண்டு 2026 தேர்தலை சந்திக்கிறார். விரைவில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து ஜனநாயகன் வெளியே வந்தவுடன் தமிழக அரசியல் சூடுபிடிக்கும். மாற்றத்தை விரும்புகிறார்களா மக்கள்?